வணக்கம் ஜெயஹிந்த். இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்டேட். அதனால தான் இப்போ மூவிங் காரில் போட வேண்டியதாக இருக்குது. தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் இப்போ அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செஞ்சுருக்காரு. அந்த ராஜினாமாவை பிரதமருக்கு சமர்ப்பித்திருக்காரு. அந்த ராஜினாமா கடிதத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, குறிப்பாக நியூ எஜுகேஷன் பாலிசி, எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ், அவர் பண்ண சீர்திருத்தங்கள், முன்னெடுத்தது, அதை பற்றி பேசியிருக்காரு. ரெண்டாவது, அவர் ஆற்றிய மக்கள் பணி. அடுத்த பக்கத்தில் அவர் ரிசைன் பண்ணுறதுக்கான காரணத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஹைலைட். காரணம் என்ன அப்படின்னா, தேச பாதுகாப்பு, தேசத்துக்கு எதிரான சக்திகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திடக்கூடாது. தேசத்தோடைய ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் ப்ரெஸ்டீஜ் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் என்னுடைய ராஜினாமாவை நான் பிரதமர்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது வரக்கூடிய செய்திகள் படி பிரதமரும் இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற ஒரு இது வருது. ஸோ ஓகே, இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரியாக்ஷன் இம்மிடியேட்டாக நம்ம ஜந்தர் மந்தர் எடுத்துகிட்டு போனோம்னா, சிஜேபி அதோடைய லீடராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன், மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜென்சிக்கு உண்டான வெற்றி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இவங்க வீழ்த்தியிருக்காங்க அப்படின்ற ரேஞ்சில் ஆரம்பித்து அடுத்த இது தொடரும் அப்படின்ற அளவுக்கு போகுது. பட் இப்போ அவங்க குறிப்பிட்ட அபிஜித் தீப்கே மற்றும் கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிமாண்ட் ரோஸ்டர், அதாவது எங்களுடைய வலியுறுத்தல் என்னென்னலாம் நாங்கள் டிமாண்ட் பண்ணுறோன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் 5 விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல தர்மேந்திர பிரதான் அவருடைய ரெசிக்னேஷன், அதுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் டிக் போட்டிருக்காங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, இந்த தேர்வில் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் சில பேர் ஒரு மிக மோசமான ஒரு முடிவெல்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் 1 கோடி அளவுக்கான காம்பன்சேஷன், அதை நிறைவேற்றணும். மூணாவது, ஜந்தர் மந்தரில் இந்த ப்ரொட்டஸ்டில் நிறையா வன்முறை நடந்ததை நம்ம பார்த்தோம். அரசு சொத்துக்கள் மற்றும் நம்மளுடைய பொது சொத்துக்கள் சேதம் விளைவிச்சதில் ஆரம்பித்து காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 81 பேர் தாக்கப்பட்டது, இன்க்ளூடிங் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரைக்கும் நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் மேலேயும் எந்த வழக்கும் போடக்கூடாது, அதுக்கு சாவரின் கேரண்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு அரசாங்கத்தோடைய கேரண்டி வேணும். இப்போ எஃப்ஐஆர் ஏற்கனவே போட்டிருக்காங்க, 100கணக்கான எஃப்ஐஆர் ஏற்கனவே போட்டிருக்காங்க. இப்போ அந்த எஃப்ஐஆர்லாம் ரத்து பண்ணணும்னா அது பிரதமருடைய பவரில் கிடையாது, அது நாட்டோட ஜனாதிபதிக்கு மட்டும்தான் அந்த பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது இருக்குது. இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. நாலாவது ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி போலீஸும் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய RAFம் மன்னிப்பு கேட்கணும், பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் நேற்று வரைக்கும் அதுதான் நான் நெகோஷியபிள், எதை வேணாலும் எங்களால் டைல்யூட் பண்ணிக்க முடியும், இதை பண்ணிக்க முடியாதுன்னாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் ரெசைன் பண்ணிட்டார். ஸோ ஆக்சுவலாக அந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கணும், நேரம் வந்திருக்கணும். ஆனால் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 3 காரணங்கள் போடுறாங்க. இதில் ஒரு போராட்டம் வன்முறையாக மாறுது, ஒரு பெரிய வன்முறை களமாகவே மாறிச்சு. நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டெல்லி போலீஸ் அவங்களுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு 400 கிரிமினல்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 400 பேரோட புகைப்படம், அதாவது அவங்க கிரிமினலாக இருக்கும்போது போலீஸ் ரெக்கார்டில் அந்த மக் ஷாட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபோட்டோவையும் அந்த ப்ரொட்டஸ்ட் சைட்டில் அவங்க கலவரம் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோவையும் மேட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 400 கிரிமினல்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றம் செய்தவர்கள், குற்ற பின்னணி உள்ளவர்கள், ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் மேலே இப்போ புதுசாக போடப்படக்கூடிய எஃப்ஐஆரை ரத்து செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டை அப்படியே அரசாங்கம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, இந்த மாடலில் நாளைக்கு நீங்கள் எங்கே வேணாலும் ரெப்ளிகேட் பண்ண முடியும். நாளைக்கு தமிழக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணி அங்கே ஒரு 500 கிரிமினல்ஸை கொண்டு உள்ளே விட்டு ஒரு வன்முறையை பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த கிரிமினல்ஸ் மேலே இருக்கக்கூடிய கேஸை நீங்கள் பொது மன்னிப்பு கொடுக்கணும், ஏன்னா சிஜேபி அங்கே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான ப்ரெசிடென்ஸ் கொண்டு வரும். இதை கிளாசிக்கலாக நம்ம சொன்னோம் அப்படின்னா பனானா ரிப்பப்ளிக்னு சொல்லுவோம். இப்போ தடி எடுத்துகிட்டு போய் ஒரு 50-500 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல நின்ட்டாங்கன்னா அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும். அப்போ அரசு எதுக்கு, சட்டம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, காவல்துறை எதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்கு இருக்குது, அப்போ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளாம் முட்டாளா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொஸ்டின் எழுது. ரெண்டாவது, ஒரு போலீஸ் ஃபோர்ஸ், டெல்லி போலீஸ் மற்றும் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், இப்போ இவங்களுக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் ஏதாவது பர்சனல் எனிமிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆயிருக்கு. நிறைய காவல்துறையை சேர்ந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட இங்கே போராட்டத்தில் போய் பார்க்கலாம், நாங்களும் பார்க்கலான்னு போய் பங்கெடுத்த நிகழ்வெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கே உண்டான அந்த ப்ரைடு,
அந்த ஒரு பெருமை மற்றும் கௌரவம் இதை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் வேலையை செய்ய முடியாது. டெல்லி போலீஸ் கமிஷனர் நாளைக்கு தெருவில் போனார்னா அவர் யாராவது மதிப்பாங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் யாராவது போய் நாளைக்கு ஒரு லா என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பைக்கை பிடிக்கிறாங்க, இல்லை ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏன்னா இதே இடத்துல பொது மன்னிப்பு அப்படின்ற போது இது ரெண்டு தரப்பையும் கேட்கணும். எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, 400 கிரிமினல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பொது சொத்து சேதமானதுக்கான வீடியோஸ் இருக்குது. ஒரு டெப்டி கமிஷனர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க் இருக்கக்கூடிய அதிகாரி மண்டை உடையறத நம்ம லைவ் வீடியோஸ்ல பார்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான எஃப்ஐஆரையும் ரத்து பண்ணி அதன் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பும் கொடுக்கணும், அதுதான் அவங்க பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணத்தை செட் பண்ணக்கூடிய டிமாண்ட்ஸ். அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க, நீங்க கொண்டாடுறீங்க. நாளைக்கு இதே இடத்துல வேற ஒரு உங்களுடைய ஆட்சி, மாநில அரசில் இருக்கக்கூடிய ஆட்சியிலையோ இல்லை எங்கேயோ நடந்ததுன்னா அந்த மாதிரியான நிகழ்வும் இது தப்பு தான். இந்த கோரிக்கை நீட்ல பாதிக்கப்பட்டது, மினிஸ்டர் ரெசிக்னேஷன், இது வரைக்கும் நம்ம ஓகே அப்படின்ட்டு போகலாம். இது என்ன கேட்டால் அந்த மினிஸ்டர் முதல்ல ரிசைன் பண்ணியிருக்கணும். தானா முன் வந்து இந்த பேப்பர் லீக் ஆகும்போது தார்மீகமாக பொறுப்பெடுத்து ரிசைன் பண்ணியிருக்கணும். பல தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் யாராவது வந்து அப்படியே பொலிட்டிக்கலாக எக்ஸ்பைரி ஆகிட்டாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெரிய தலைவர்களாக மீண்டும் வந்திருக்காங்க, மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரண நிகழ்வு தான். பட் பிரச்சனை வந்து ரெசிக்னேஷன் கிடையாது, எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ரெசிக்னேஷன் நடக்குது அப்படின்றது தான். ஸோ ஒரு வகையாக கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஈல்ட் ஆகிட்டாங்க அப்படின்றதான் இருக்குது. ஓகே, நேஷனல் செக்யூரிட்டி கன்சர்ன் அப்படின்னு வரும்பொழுது நேஷனல் செக்யூரிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கியமான துறை உள்துறை இருக்குது. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்ம முதல் நாள்லேருந்து சொல்கிறோம், இது ஆன்லைன் மூலிமா போகுது. இன்ஸ்டாகிராமை நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறையா பேர் இதை சுட்டி காமிச்சிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு அன்ரெகுலேட்டடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னுடைய ஒரு நண்பர், ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த தொழில்நுட்பத்தில் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு டிப்பிக்கலான ஒரு ஃபாரின் பிளே புக்கில் இருக்குது. நீங்கள் எந்த மெட்டா நிறுவனம், எந்த நிறுவனம் நினச்சாலும் இந்த குறிப்பிட்ட ஒரு ஹேண்டில் வைரல் பண்ணணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டை வைரல் பண்ணணும்னா அவங்களால பண்ண முடியும். பாட்ஸை வச்சு அதுக்குண்டான வியூஸை இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து கொண்டு போக முடியும். அதில் அவங்களுக்குமே ரெவென்யூ ஷேர் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு மினிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக இப்போ வரைக்கும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்னு சொல்லக்கூடியது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த சூழ்நிலைக்கு வரத்துக்கு இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இப்போது இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அவங்க முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போது ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, உயர் பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆனவர், அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, க்ரௌட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் தின்னிங் அவுட் அப்படின்ட்டு. அங்கேருந்து இளைஞர்கள்லாம் கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. ஒரு வகையில் இது வந்து நல்லது. பட் இப்போது ப்ரொட்டஸ்ட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஜித் தீப்கே அந்த வெற்றி உரையில் பேசும் பொழுது இதுதான் ஃபஸ்ட்டு விக்கெட்டு, நம்ம நினச்சா யாரை வேணாலும் ரிசைன் பண்ண வைக்கலாம், எந்த காவல்துறையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும்பொழுது இது கிளியர் கட்டாக ஒரு அனார்கிஸ்டான ரெஜிமை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறோம். எக்ஸாக்டாக இதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பங்களாதேஷில் நடக்குது. இப்போ இந்த காக்ரோச் அப்படின்ற இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி கோர்ட்டில் ஒரு ரிமார்க்ஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த ஃபேக் டிகிரி வச்சுட்டு இருக்கக்கூடிய லாயர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரும் தொல்லையாக போயிட்டாங்க கோர்ட்டுக்குன்ட்டு. அதை வந்து அவுட் ஆஃப் கோர்ட் வந்து கான்டாக்ட்ஸ் வந்து கோர்ட் ஆகுது வெளியில். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு சட்டாரிக்கெல்லாம் ஒரு ஆன்லைனில் ஒரு மூமெண்ட் வந்து உருவாகுது. இப்போது அப்படியே நீங்கள் வந்து இப்போ நீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இவங்க அடுத்தது முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா நீட் பேப்பர் லீக் அப்படின்றது நடக்குது. ஒரு ஆன்லைனில் இருந்த ஒரு மூமெண்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்டாக மாறுது. இப்போ நீங்கள் அப்படியே 2024 ஜனவரி மாதத்துக்கு போனீங்கன்னா பங்களாதேஷில் அவங்களுடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய குடும்பங்கள், அதாவது 1971 அவங்க நாடு சுதந்திரத்தப்போ பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டாக அவங்க கான்ஸ்டியூஷனில் ஒரு ரிசர்வேஷன் வச்சாங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் வேலையில் கோட்டா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாணவர்கள் கேட்குறாங்க. ஒரு ஜென்ரேஷன் கொடுக்கலாம், 2 ஜென்ரேஷன் கொடுக்கலாம், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கொடுக்க, மேபி அதில் ஒரு நியாயம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வேறு விஷயம். அப்போது அதில் ஒரு குரூப் 4 வரைக்குமான ரிசர்வேஷனை மட்டும் இவங்க ஷேக் ஹசீனா ரீடைன் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து இதில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர், இந்த சுதந்திர போராட்டத்தோடைய குடும்பத்தினர், இந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் வந்து ரிசர்வேஷன் செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குது. இப்போ இதில் ஷேக் ஹசீனா அவர்களுடைய தவறு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது.
அவங்க நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், இல்லை தேவைப்பட்டால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுற அளவுக்கு வரோம் அப்படின்னாங்க. இதே மாதிரி அவங்க வந்து தலைமை நீதிபதியோட ரெசிக்னேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்றதையும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சரோட ரெசிக்னேஷன் வேணுன்றதை தான் எடுத்து முன்னெடுத்து போராட்டமாக போனாங்க. அதன் பிறகு அந்த ஒரு சில ரெசிக்னேஷன்ஸ்லாம் நடந்துச்சு. அவங்க கான்ஸ்டியூஷனல் இதுக்கும் அப்பீலுக்கும் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு எக்ஸாக்டாக 5 மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் அவங்க ஆட்சியிலேருந்து தூக்கி எறியப்படுறாங்க. அவங்களோட உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு அந்த நாடு எந்த நிலைமையில பொருளாதார ரீதியாக எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கம்ப்ளீட்டாக வெளிநாடுகள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சைனான்னு சொல்லி ஒரு அடிமை நாடாக அது போயிருக்கு. இப்போ இந்த ரியாலிட்டி நமக்கு புரியணும். இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி வேணும், நம்ம முதல் நாள்லேருந்து சொல்கிறோம். மினிஸ்டர் அவராக ரிசைன் பண்ணியிருக்கணும், துறை ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரணும். நேற்று எஜுகேஷன் செக்ரட்டரியோடைய அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ வந்து 3 முக்கியமான போஸ்ட் அவர் வகிச்சிருக்கிறதா திரு பி சிதம்பரம் அவர்கள் ஒரு இடத்துல கேட்டிருந்தார். வேற ஏன்னா 3 முக்கியமான பதவின்னு ஒரு சுட்டி காமிக்கிறது என்னன்னா, யூஜிசியோட சேர்மன், யூஜிசி, சிபிஎஸ்சி மற்றும் இந்த நீட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் என்டிஏ உடைய பொறுப்பு. இது எல்லாமே கிளஸ்டராகி ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வித்துறை மொத்தமும் ஒரே ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அங்கே தவறுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். ஒரு பில்டிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சின்ன ஒரு விரிசல் உழுது அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணலாம், இல்லை வந்து சரிப்படுத்தலாம். பட் அதில் உடைய காலம் பீம்ஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இடிச்சுட்டு தான் திரும்ப கட்டணும். அதே தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். இந்த அரசாங்கம் பண்ணாத ரிஃபார்ம்ஸே கிடையாது. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய டிஃபென்ஸோடைய மேனுஃபேக்சரிங்கை ப்ரைவேட்டைஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நம்ம இஸ்ரோவை ப்ரைவேட்டைஸ் பண்ணி 5 வருஷத்தில் ஒரு ராக்கெட் நம்ம வந்து தனியார் நிறுவனம் விட்டதாக இருக்கட்டும், மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுருக்காங்க. பட் இந்த இடத்துல மேபி அவங்க வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பிரதமர் அவர்களே நேரடியாக போய் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு இன்ஸ்டாகிராம் முந்தினத்து நைட்டு 11:56. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 303 மில்லியன்ஸ்க்கும் அதிகமான வியூ. உலகத்திலேயே அதிகமாக வைரலான ஒரு வீடியோவாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் அவர் ஜென்சிஸ் கூட நேரடி ஒரு தொடர்பில் இருக்கார். அதன் பிறகு அவர் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் உத்தரவு கொடுத்துருக்காரு, நீங்கள் எல்லாமே வந்து ஜென்சிஸ்ட்டை என்கேஜ் பண்ணுங்கள், இந்த யங் பாப்புலேஷன் கிட்ட இன்ஸ்டாவில் போய் என்கேஜ் பண்ணுங்கன்ட்டு. நான் திரும்ப சொல்கிறது, இந்த 14-15 வயசில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 26-27 வயசு வரைக்குமான பாப்புலேஷன் அவங்களுடைய திருமணத்தில் ஆரம்பித்து அவங்களுடைய கல்வியிலிருந்து அவங்களுடைய உடை, அவங்களுடைய மேக்கப்பில் ஆரம்பித்து அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்றது எல்லாமே வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக தான் பண்ணுறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸுமே அதில் வரக்கூடிய வீடியோஸ், ரீல்ஸை பார்த்து மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களை என்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது எல்லா கட்சியினருக்கும், எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே இருக்குது. சில பேர் அதை லேட்டாக ரிலீஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பட் த லார்ஜர் பிரச்சனை என்னன்னா, இப்போது ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. அந்த துறை ரீதியாக 47 பேர் வேலை பணிமா நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மினிஸ்டருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் செக்ரட்டரியை வந்து தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு புது சட்டத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அன்ஃபேர் ஆக்ட்னு சொல்லிட்டு. அதன்படி 1 கோடி ரூபா வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு, ஃபைனு, 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபார்ம்ஸை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. அடுத்த முறை நீட் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் ஆன்லைனில் சிபிடி முறையில் போகுது அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்திய இராணுவத்தை பொது மன்னிப்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த இராணுவத்துக்கோட அதோட ஒரு அசிங்கம், அவமானம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா யூனிஃபார்ம் அப்படின்றது ப்ரைடு சம்மந்தப்பட்டது. அந்த டெல்லி போலீஸுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நூற்றுக்கணக்கான காவலர்கள் தங்கள் உயிரை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா டெல்லி தான் இருக்கிறதுலே அதிகமான பயங்கரவாத தாக்குதல் நடந்த இடம். பார்லிமெண்ட் அட்டாக்ல ஆரம்பித்து பல 100 தாக்குதலில் நூற்றுக்கணக்கான டெல்லி போலீஸ் உயிரை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும், ரேபிட் அஃபெக்ஷன் போடுற மன்னிப்பு வைக்கணும், அதில் யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, இல்லை நாளைக்கு அவங்க எப்படி பொதுமக்களை ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு அனர்க்கியை நோக்கி போயிட்டுருக்கு. இதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் நீங்கள் டெம்பரரியாக இப்போ அரசாங்கத்தை எதிர்க்கிறோம், இதனால் வந்து நம்ம வந்து ஒரு டவுன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை கிடைக்குது, இல்லை ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா, இதே மாதிரியான மாடலை நாளைக்கு எந்த கவர்மெண்ட் மேலேயும் அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரியான ஒரு பனானா ரிப்பப்ளிக்கை நம்மளால் உருவாக்க முடியும்.
நீதிமன்றங்கள் தேவையில்லை, பாராளுமன்றம் தேவையில்லை, சட்டசபை தேவையில்லை, மக்கள் பிரதிநிதிகள் தேவையில்லை, எல்லாத்தையுமே தெருவில் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸான ஒரு இடத்துக்கு இங்கே போகிறோம். இதுக்கு மேலே இவங்களுடைய டிமாண்ட்ஸை அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு இதை நிறுத்தணும். இதில் சம்மந்தப்பட்டிருக்க அபிஜித் தீப்கே இவங்க டீம் எல்லாமே நீங்களும் உணரணும். இதோடைய என்றைக்குமே ஜனநாயகத்தில் அந்த லக்ஷ்மண் ரேகை தாண்டக்கூடாதுன்ற ஒரு பிரின்சிபல் இருக்குது. நீங்கள் கேட்ட நெகோசியேஷன்ஸுக்கு அரசாங்கம் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வெற்றி நீங்கள் நினச்சி நீங்கள் அதை டிஃபைன் பண்ணிங்களோ இந்த போராட்டத்தை, அந்த வெற்றி உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ணணும், யாரை வேணாலும் அவங்க ரிசைன் பண்ண வைப்போம், எந்த போலீஸும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு அகங்காரம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இதே மக்கள் யார் உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களே உங்களை தூக்கிட்டு உங்களை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வைப்பாங்க. ஒரு அன்பிரசிடென்டான ஒரு சூழ்நிலையை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரொட்டஸ்டோடைய ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ நம்ம இருக்கோம். எப்பயுமே ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். நம்ம 4வது ஸ்டேஜில் இருக்கோம். பட் இதை மீண்டும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஜென்ஸீஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. உங்களை நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று தான். இன்னைக்கு ஏஐ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக வந்திருக்கு. என்ன வேலை, என்ன நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற ஒரு அன்சர்டனிட்டி பெரிய லெவலில் இருக்குது. இன்னைக்கு நம்ம உறுதியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நாடு ஒருங்கிணைந்து ஒன்றாக ஒரு பாரதமாக இருக்கும். உலகத்திலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமும் நம்ம இருக்கும். ப்ரொட்டஸ்ட் கல்ச்சரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல வீழ்றது பொருளாதாரம். நேபாள் எடுத்து பாருங்க, பங்களாதேஷ் எடுத்து பாருங்க, மடகஸ்கர் எடுத்து பாருங்க, இந்தோனேஷியா எடுத்து பாருங்க. இப்போ சமீபத்தில் உங்கள் முன்னாடி நடந்த வரலாறே உங்களுக்கு என்னென்னு பதில் சொல்லணும். எக்கனாமி விழுந்துச்சுன்னா அடுத்தது நம்ம சீன அடிமைகளாவோ இல்லை அமெரிக்க அடிமைகளாவோ தான் வாழ முடியுமே தவிர, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புரட்சி, இதெல்லாம் அந்நிய சக்தியின் கீழே நம்ம பண்ணவே முடியாது. ஹோப் சென்ஸ் ப்ரொவைல்ஸ். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.